என் அசிஸ்டன்ட் டைரக்டர் போகும்போது சொன்னா, சார் பார்த்து பேசுங்க சார்னு. ஸோ என்ன பேச போகிறேன்னு தெரியல. ஐம் கோயிங் டு கிவ் an extempore ஸ்பீச். என்கிட்ட சண்டை போட்டு போனவர் தான் இந்த டைரக்டர் நாராயணன். ஒரு கிளாப் அடிங்க ப்ளீஸ். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜுக்கு ஒரு லெக்சருக்காக போயிருந்தேன் சினிமா பற்றி. ஸோ அப்போ நாராயணன் நான் மீட் பண்ணேன். அவனுடைய குறும்படத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், அங்கேயே மேடையில் கேட்டேன், என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அங்கேயே சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அவனை கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ சச் அ சென்சிபிள் கை நாராயணன். ஆக்சுவலி ரொம்ப சினிமாவை நேசிக்கும் உள்ளம் கொண்ட ஒரு பையன். நான் நந்தலாலா திரைக்கதை எழுதும்போது என் கூட 6 மாதம் இருந்தேன். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல. நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நாராயணன் ஐ டோன்ட் வாண்ட் டு லை ஹியர் ஆக்சுவலி. பட் வெரி வெரி சென்சிபிள் காய். சினிமாவை ஆழமாக அந்த காலத்துலேருந்தே பார்த்தான். அதாவது ஒரு டைரக்டர்கிட்ட ரொம்ப கம்மியான அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நீங்கள் வந்து கான்வெர்ஸ் பண்ண முடியும். நான் 5 படம் பண்ணியிருக்கேன், 5வது படம் பண்ணுறேன். அதில் வெரி ஃபியூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரிபடி. நான் கிளாஸ் பண்ணி பேசல. உங்களுக்கு மனது ரீதியாக பேசக்கூடிய சில அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன வேணால் பேசலாம். இப்போ என்கிட்ட வந்து புவனேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐ கேன் டாக் எனிதிங் அபவுட் ஹிம், எனிதிங் அண்டர் தி சன், எனிதிங் பேசலாம். அதே மாதிரி நாராயண்கிட்ட நான் எல்லாமே பேசுவேன். ஹி இஸ் வெரி வெரி ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர் தென் மீ சம்டைம்ஸ். ரொம்ப நல்ல குடும்பத்தில் இருந்தவன். இட்ஸ் a pure human being. For that, please give him a clap again, please. ஸோ நந்தலாலா திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு நாராயணன் சண்டை போட்டாங்க கூட, ஏன்னு தெரில. சில நேரங்களில் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் இப்படி தான் உருவாகிறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஏகலைகள் எப்பொழுதும் இப்படி தான் உருவாங்க. நாராயணன் வந்து ஒரு ஏகலைன் மாதிரி. அவனுக்கு துரோணாச்சாரிய தேவையே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு திடீர்னு சண்டை போட்டு போயிட்டேன். எனக்கு ஒன்றுமே போல, என்னடா போயிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப அருகில் வச்சு பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனும் ஒருத்தன். சண்டை போட்டு போனால் ரொம்ப கவலையாச்சு. பொண்டாட்டி கூட போயிடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறது ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டி போனால் சந்தோஷம், இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஆக்சுவலாக. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் போனால் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி எடுக்கிறாருன்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பெற்று வெளியே போட்டாங்களா, ஒரு டைரக்டர் திரும்பி வயிற்றுக்குள்ள எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு டைரக்டருக்கும் உள்ள உறவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவிகிட்ட கூட நீங்கள் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க முடியாது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பகிர்ந்துக்கலாம். அந்த அளவு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, அதாவது டேரக்டர் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்களா, நான் மாற்றி சொல்லுவேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் டேரக்டரே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டரை உத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ஸான டேரக்டர் சொல்கிறேன் நான் சொல்கிறது அமீர், நான் எல்லாருமே சொல்லுவேன், ரொம்ப இன்டென்ஸான பீப்புள். அதாவது ஒரு பைத்தியன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. இவங்கெல்லாம் வந்து தே நீட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு கான்வெர்ஸ், டு டாக் அபவுட் இந்த வேர்ல்டை. நான் இப்படி பார்க்குறேன். சும்மா ஒரு ஷாட் இந்த ஷாட் இப்படி இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டால், அவன் கூட இருக்கவங்க வந்து என்னை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணும்போது தான் மை லைஃப் இஸ் பிகமிங் கம்ப்ளீட். ஸோ அந்த மாதிரி அந்த 6 மாதங்களில் எனக்கு கம்ப்ளீட்டாக என் கூட என் வாழ்க்கையை அழகுபடுத்தியவன் நாராயணன். சண்டை போட்டு நான் ஆக்சுவலாக வந்து 4 நாளுக்கு வந்து எனக்கு வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். என் நம்பர் கிடைக்கல. ஃபோன் பண்ணி வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் தான் பேசி சொன்னான், சார் நான் சாரை பார்க்கணுன்னா. எனக்கு நான் நாராயணன் ரொம்ப நாள் போய் என்னை விட்டு போயிட்டானே, மறந்துட்டேன் ஆக்சுவலாக நாராயணன். அப்புறம் நேற்று வந்து திரும்பி அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கான் வந்து, எங்கள் அப்பா வராமல் இந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்னு சொன்னான். ப்ளீஸ், ஐ எம் ரியலி மூட், ப்ளீஸ் கிவ் ஹிம் a clap again, ப்ளீஸ். Actually, I really forgotten what for we both fought actually. But it's good thing. It's good thing. பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படியே பிரிஞ்சு போயிட்டான். ஒருவேளை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்பயுமே சொல்லுவோம், ஒரு டேரக்டர் இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி பிரியணும்னா, ஒரு நல்ல மரத்தில் வந்து பழம் பழுக்கும் பார்த்தீங்களா, அந்த பழம் பழுத்துட்டு அப்படியே ஊதுரும் கீழே. அப்படி தாண்டா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஊதுறணும்னு சொல்லுவேன். நீங்களாம் அடித்து அதை காயை வெளியேப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் அடித்து கீழே விழுந்து அதுவும் ஒரு பெரிய மரமாக முளைத்திருக்கிறது. அது மாதிரி தான் எனக்கு நாராயணன் ஒரு பெரிய மரமாக முளைத்திருக்கிறான். நான் ஒரு 2 நாளைக்கு முந்தி வந்து நான் லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து. ஏன்னா இப்போ வேலை இல்லை எங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ வேலை இல்லை. இப்போ நாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 படம் மட்டும் இப்போ வேலை இல்லை. இப்போ ஏன்னா பெரிய பிரச்சனைலாம் போயிருக்கு. தெரியல, பெரியவங்கலாம் பயங்கரமாக பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கப்பா. ஏன்னா எங்களுக்கு வேலை ஐ திங்க் ஹார்ட்லி 3 hours I sleep. அந்த 20 to 21 hours I have to think about movie actually. I am mentally retarded into that. வேறு வழியே கிடையாது. ஸோ வேலை இல்லாமல் இருக்கும்போது நான் போய் சரி என்ன பண்ணலாம்னா, சரி சும்மா நாங்களாம் ஒரு வேலை வச்சு ஒரு லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் ஆல் த வே டு ஒரு பாண்டிச்சேரி பக்கத்தில் போய் பார்க்கும்போது வந்து நைட்டில் நான் பிடிக்காத ஒரே விஷயம் டிவி பார்க்குறது தான் ஆக்சுவலாக. என் பெட்டில் யார் பக்கத்துலையும் இருக்கக்கூடாது, டிவி மட்டும் இருக்கக்கூடாது. டிவி அதான் ஸ்ட்ரிக்ட்டு. என் வீட்டில் டிவி கிடையாது ஆக்சுவலாக.
அப்போ யதார்த்தமாக டிவி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு படத்தினுடைய ட்ரைலர் பார்த்தேன். அப்போ என் அசிஸ்டன்ட் கேட்டேன், டேய் ஏன் காலையில் இருந்துச்சு கேட்டேன், என்னடா ஒரு படம் நல்ல ட்ரைலர் வந்துச்சுடா, ஏதோ மாலை பொழுதின் மயக்கத்தில் யார் தானே அவன் சிரிச்சு சார் உங்கள் அசிஸ்டன்ட் தான் சார் சொன்னான். ஐ ரியலி ஃபீல் ப்ரௌட் அபவுட் தட் ஆக்சுவலி. ஐ ரியலி ஃபீல் ப்ளீஸ் கிவ் அ கிளாப் ஃபார் தட் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ திடீர்னு நான் சொன்ன உடனே ஐ வாஸ் ஸோ மூட் ஆக்சுவலி. I'm very happy because in the producer பேசும்போது திரும்பி again I want to talk about the producers which is bore which already we keep on talking actually, but I have to talk. Ma'am, I want you to remain like this all your career. I want you to remain like this, like a child, like an innocent soul. You were throbbing like in a volcano actually. But 2-3 படம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அமைங்கிடுவாங்க. அப்புறம் அந்த கதையில் அந்த மேட்டர் சரியில்லைம்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா அதிலே டச் பண்ணிகிட்டே போங்க அப்படிம்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் மேம், ப்ளீஸ் ரிமைன் லைக் திஸ், ப்ளீஸ் ரிமைன் லைக் எ சைல்டு. ஸோ தட் இஸ் வாட் வில் பிரிங் யூ ஹாப்பினஸ். மேபி யூ மே நாட் கெட் பிக் வெற்றியோ பெருசாலாம் பரவாயில்ல, திஸ் வில் பிரிங் யூ ஹாப்பினஸ். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி டேரக்டர் எங்களுக்கு கிடைக்க, ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நானும் ஒரு கதை வச்சிருக்கேன் மேடம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் சொல்கிறேன் மேடம். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் டைம் டு பி ஹியர். ரொம்ப அழகான ஒரு அழகான ஒரு பெயர், மாலை பொழுதின் மயக்கத்திலே. ரொம்ப அழகான பெயர். நாராயணன் 6 மாதம் ரொம்ப இன்டென்ஸாக நந்தலாலாவுடைய திரைக்கதையில் என் கூட இருந்திருக்கான். எனக்கு சினிமா எழுத கற்றுக் கொடுத்த ஒரே திரைக்கதை நந்தலாலா தான். ஏன்னா நந்தலாலா எழுதும்போது தான் அடுத்த சீன் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் எந்த சீனில் வந்து ஜீவா ஃபைட் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சிடும். எந்த சீனில் குத்துப்பாட்டு, இந்த படத்தில் குத்துப்பாட்டு இருக்குது, ப்ளீஸ் அதுக்கு ஒரு கிளாப் கொடுங்க ப்ளீஸ். அது கிளாப் நல்லா கொடுங்க. ஓகே ஃபைன். ஆனால் நந்தலால் எழுதும்போது அடுத்த சீன் அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனில் வந்து அந்த படிக்கட்டு அந்த ஒரு ரோட்டில் அந்த பையன் உட்காந்துட்டு கண்ணாடியை மேப்பை எடுத்துகிட்டு கண்ணாடியை போடுவோம் ஆக்சுவலாக அந்த குழந்தை. நான் பார்ப்பேன், நான் மென்டல் தானே, எனக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக. நான் கேட்டப்பேன் என்னதுன்னு கேட்ட உடனே நான் கொஞ்சம் போட்டுக்கலாமான்னு நான் போடுவேன். அந்த போட்ட உடனே அது வார்த்தை எழுதுறேன், என்னன்னா என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல வார்த்தைகள் எழுதுறேன். ஆனால் ஒரு வார்த்தை தான் எழுதணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த வார்த்தை எழுதுனேன், வரவே இல்லை எனக்கு. கடைசியில் 3ஆவது நாள் ஈவினிங் ஒரு நாள் உட்காந்து ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஆழ்மனத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னுடைய பெஸ்ட் படம், நான் இன்னும் 20 படம் பண்ணாலும் பெஸ்ட் படம் நந்தலாலா தான். அந்த பீரியட் ஆஃப் டைமில் என் கூட யூ வாஸ் அசிஸ்டிங் மீ நாராயணன். ஸோ I know he would write a sensible, very sensible script, beautiful scripts. I want to tell you again, myths are public dreams அப்படின்றாரு ஜோசப் கேம்பல். Dream is a private myth. Myths are public dream அப்படின்றாரு. So Narayan, I want to advise you here. We are creating myths. இங்க இருக்கவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கவங்கலாம் அவங்களுடைய ட்ரீம், கண்ணை மூட்டிட்டு ட்ரீம் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்படி நான் எம்ஜிஆரை பார்க்கணும், இப்படி நான் சேரனை பார்க்க வேண்டும். இப்போ சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முந்தி, நான் வந்து எனக்கு மொழி தெரியலை, ஆனால் வந்து நான் வந்து ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்து என் கணவன் வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த படம் பார்த்துன்னு சொல்லுங்களேன். இட் வாஸ் எ மித். ஸோ வி ஹாவ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் குழந்தை என்பதால் நான் சொல்கிறேன், உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த படம் வெற்றியின் முக்கியம் இல்லை, இன்னும் 30 வருஷம் நீ வந்து சினிமாவில் இருக்கணும். யூ ஹாவ் டு கிரியேட் மித். யூ ஹாவ் டு கிரியேட் கிரேட்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். ஏன்னா இந்த உயரத்தில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற டிக்கெட்டு தான். ஒரு 50 ரூபாய்ன்றது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு முழு குடும்பமும் வாழ்ந்து ஒரு அரிசி வாங்கக்கூடிய ஒரு செலவு. அது 50 ரூபா கொடுத்து நம்மளை பார்க்க வச்சு இங்கே மேலே ஏற்றுறாங்க. வி ஹாவ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். குத்துப்பாட்டு வை, சண்டை வை, கிஸ்ஸிங் சீன் வை. ஆனால் அதுக்குள்ளே போகும்போது, தியேட்டரை விட்டு போகும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நீ கையில் ஏதாவது கொடுக்கணும். உன் படத்தை பார்த்துட்டு வெளியே போனா அம்மா உட்காரம்மா உன் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லணும். மனைவிட்ட அன்னைக்கு வந்து தலையை வருடி விடணும். ஒரு நண்பனை கூப்பிட்டு டே மச்சான் வாடா அவன் கூட பேசணும்டா. இப்படி மனதுகளை நீ வந்து பண்படுத்த வைக்கணும். அதுதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் என்னோட குழந்தை நல்ல படம் செய்ய வேண்டும் என்று எப்பவுமே மனசு வச்சுக்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐம் சாரி டு பி வெரி வெரி எக்ஸ்டம்போர். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு.